என்னோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் இதுதான் உணர்ந்த தருணம். டாடாடாடா வெக்கத்தை பார்த்தீங்களா மாப்பிளைக்கு. ஒரு வழியாக அரோரா உஷார் பண்ண துஷார் உள்ளே வந்துட்டான்ப்பா. செம்ம பிளான் இல்லை பிக் பாஸ். வீட்டில் இருந்த வன்மம் விஷம் எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டு கடைசி வாரத்தில் மட்டும் லவ் கண்டென்ட் வேணும் உங்களுக்கு, அப்படி தானே? எப்பா துஷார் அரோரா, நீங்கள் என்ன இலவ வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் மறுபடியும் பெட்ரூமு பாத்ரூம்னு போய் பிட்டை மட்டும் ஓட்டாதீங்க. இப்போ தான் ஒரு ஜோடி மைக்கை கழட்டி போட்டு பேசி பாத்ரூம் போனதுனால வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் எதையும் கழட்டாமல் இருந்தால் சார் தான். அரோரா மட்டும் இல்லை, துஷாரும் வெளியே போய் அரோரா பொண்ணையே நினச்சிட்டு இருந்திருப்பார் போலையே. அவரும் பொண்ணு மாதிரியே இருக்காரு. லைட்டாக அவர் ஃபேஸில் அரோராவோட ஃபேஸ் ஜாட கூட தெரியுதே. அடடா, மறுபடியும் வெக்கத்தை பாடுறா. துஷாருக்கு உஷாராகி வெக்கத்தில் இருக்காரு. ஓகே, பக்கத்தில் இருக்கிறத பாருங்க. இத்தனை வயசாகி நமக்கு எதுவும் செட் ஆகலேன்னு ரொம்ப துக்கத்தில் இருக்காரு போல. ஆமாம் அமித், ஃபினாலே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸ்ட்ராங்கான எல்லாரும் போயிட்டாங்கல்ல. உங்களோட க்ளோஸ் பாய்சனஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாரு சாண்ட்ராலாம் வெளியே போயிட்டாங்களே, இப்போ போய் உள்ளே வந்துருக்கீங்க. ஷோ இங்கே பாரியா, பொண்டாட்டியை வெளியே துரத்திட்டு புருஷனை உள்ளே அமைச்சிருக்காங்க. பிக் பாஸ் என்ன பிளானிங்கில் 5 பேர் இருக்கணும். ஆனால் சாண்ட்ராவும் பிரஜனும் ஒன்றா இருந்தாங்கன்னா பிரஜன் டம்மி பீஸ் ஆகிடுவார். அதனால் அவர் கொஞ்சம் தெரிய வைக்கிறதுக்காக இவங்களை வெளியே அமைச்சிட்டாங்க. அப்படி போடு. இந்த வாரம் டெய்லர் அங்கிள் வியானாவை ட்ராமா அங்கிள் பிரஜின் வச்சு செய்ய போகிறாருன்றது மட்டும் தெரியுது. என்ன எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஓ, கனி, எஃப்ஜே, ஆதிரேலாம் மட்டும் இன்னும் வரணும் போல். ஆத்தாடி, அதுங்க வந்தால் இன்னொரு ஜோடி சேர்ந்துருமே. இந்த சீசனில் தான் எத்தனை ஜோடிடா அப்பா சாமி. இந்த டாஸ்க்லேயே அரோராவுக்கு மட்டும் தான் செம கொஸ்டின் வந்தது போல். விக்ரம்க்கு வீட்டில் சமைச்சதுலேயே சிறந்த உணவு எதுன்னு கேட்டோன்னே கனி வச்ச மீன் குழம்புன்ட்டார். யோ எவையா கேள்வி எழுதுண்டு, இதெல்லாம் ஒரு கேள்வியா? திவ்யாவுக்கும் நல்ல கொஸ்டின் வந்துச்சு. நானே என்ன நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மொமெண்ட்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ கிளாரிட்டியாக பேசுகிறேன், நீ டேரிங்காக சொல்கிறேன், நீ நியாயமாக பேசுகிறேன்னு சொல்லும் போது ரொம்ப ஐ ஃபீல் ப்ரௌட். அது கரெக்டு தான் திவ்யா. என்ன தான் வெளியே பிஆர் வச்சாலும் சரி, உள்ளுக்குள்ளே வந்து மொக்கையாக இருந்துட்டு போல்டாக இல்லாமல் என்னத்தை பண்ணாலும் அவங்க வெளியே வர முடியாது. ஆனால் திவ்யா எல்லாரையும் கிழிக்கிற பார்வையே கிழிச்சு விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துங்க. எல்லாருக்காகவும் போய் நின்னது கேள்வி கேட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு திவ்யா மட்டும்தான். ஸோ விஜய் டிவி டைட்டில் உங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் கொடுத்துறோம். டேக்கிட்டா இதை அவங்க சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஒன்று காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கு. ஏன்ப்பா அந்த டெய்லர் அங்கிளை சீக்கிரம் வெளியே அனுப்புங்கப்பா, தாங்க முடியல. அப்புறம் சபரிக்கு என்ன வந்துச்சுன்னா, இந்த வீட்டில் நீங்கள் எப்படியோ உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ண நபர் யார்? அதுவும் கனி தான் அப்படின்னு சொல்கிறாரு. கனி இன்னும் உள்ளே வரல, ஆனால் பேச்சு ஃபுல்லாக எல்லாரும் கனியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வந்ததுலேருந்து துஷார் வந்து கண்டுக்கவே இல்லை போலியே. 2 பேரும் பிரிஞ்சே உட்காந்துருக்காங்க. எதுவும் கிரிஞ்சா பண்ண வேணாம்னு நினச்சிட்டு நின்ட்டாங்களோ, இல்லை துஷார் எதுவும் சரியாக பேசலையா என்னன்னு தெரியல. 2 பேரும் சேர்ந்தே உட்காரலையா. நான் வியானா பாட்டெல்லாம் எழுதி மிஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தா துஷார் வந்தோடனே மடியில் ஏறி உட்காந்துருப்பாங்கன்னு நினச்சேன். வேலை எல்லாரும் இருக்காங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இவங்க 2 பேரும் லவ் கண்டென்ட் கொடுப்பாங்களா, இல்லை எஃப்ஜே ஆதிரே வந்து அதுங்க லவ் பண்ணிட்டு சுற்றுமா? இதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபா எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.